வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இடமலம் என்டர்டைன்மெண்ட். நான் உங்க கோமதி தேசிங். ஒரு சின்ன வேலையாக ஜெர்மனி வரைக்கும் போயிருந்ததுனால என்னால் 2 நாட்களாக வர முடியவில்லை. இப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகே, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, இட்லி கடை மூவி வந்ததும் நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு ரிவ்யூலாம் கொடுப்பேன். எஸ், அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சீரியல் எஃபெக்ட் கொடுக்குதுடா, என்னடா சீரியல் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அது சீரியல் எஃபெக்ட் தான் கொடுக்குதா, இல்லை எனக்கு சீரியல் மாதிரி தான் இருந்துச்சா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இட்லி கடை மூவி நம்ம ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், ட்ரைலர் வரும்போதே சொல்லிட்டேன், என்ன கதைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடா, நான் வேணா இப்போவே ரிவ்யூ கொடுக்கவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் என்னெல்லாம் நினச்சி வச்சுருந்தேனோ அது எல்லாமே அந்த மூவியில் இருந்துச்சு. இது தனுஷ் அவருடைய 4th டைரக்ஷன். அவருடைய மூவியில் 4th டைரக்ஷன். இதுக்கு முன்னாடி பாப்பாண்டி அந்த மூவியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஸ்டோரி ரொம்ப பொறுமையான ஒரு ஸ்டோரி ரொம்ப கலைபரமாக ஆகும்னு இல்லாமல் ரொம்ப காமாக எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரி. ஸோ இதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கணும் அப்படின்றது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை கொஞ்சம் இப்படி கொண்டு போனாலும் அழுகாட்சியாக இருக்கும், இப்படி கொண்டு போனாலும் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கான செக்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஸ், ஆப்வியஸாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்படிலாம் சொல்லணும்னு யோசிச்சு வச்சுருந்தேன். உண்மையாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இல்லைங்க, அது சீரியல் மாதிரி இருந்துச்சு, எமோஷன்ஸை அவங்க ரொம்ப கன்வே பண்ணிட்டாங்க, ரொம்ப பொங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பொங்கி தான் இருந்தாங்க, ஆனால் பொங்குறதுக்கான அவசியம் அங்கே இருந்ததுனால தட் வாஸ் ஃபைன். ஸ்க்ரீன் ப்ளேவால் அது தப்பிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் அவர்கள் ஸ்டார்டிங்கில் அந்த சின்ன பையனாக இருக்கும் பொழுதும் சரி, அதுக்கப்புறம் வளர்ந்து அவர் ஃபாரின் போயிடுவார், மறுபடியும் அவர் திரும்ப ஊருக்கு வருவார். இது எல்லாமே ரொம்ப நல்லாவே அவர் ப்ளே பண்ணியிருந்தா தான் சொல்லணும். ஆப்வியஸாக அந்த சின்ன பையனாக இருக்கும்பொழுது தங்கமகன் மூவியில் ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு ஃபாரின் போனோடனே இந்த உத்தமபுத்திரன் சாங்ஸ்ல இன்பிட்வீனில் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் திரும்ப வந்தோடனே நான் அப்போவே சொல்லியிருந்தேன், அவர் அந்த சிவனேசனாக அவர் மாதிரி இருந்தார் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரோல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக கேரி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையுமே இந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகலை, இந்த கேரக்டருக்குள்ளே சிவனேசன் இன்வால்வ் ஆகலை. பார்த்தீங்களா, சிவனேசனில் இருக்கேன். ஸோ எதுலையுமே யாருமே இன்வால்வ் ஆகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்தந்த டைமுக்கு அந்தந்த பீரியட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க நடிச்சிருந்தாங்க. அண்ட் ராஜ்கிரண் அவர்கள் இதுக்கு முன்னாடி பவர் பாண்டி அந்த மூவியில் பார்த்துருப்போம். அதில் சின்ன வயசு தனுஷ்க்கு பெரிய வயசில் ராஜ்கிரண் ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். இந்த மூவியில் ரொம்ப வயசாகிடுச்சு அவருக்கு. நம்மலாம் சின்ன வயசில் ஒரு ஆக்டரை பார்த்து மிரண்டு போய் இப்போ திடீர்னு வயசானா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு மூவியில் அவர் எலும்பெல்லாம் கடிச்சு சாப்பிடுவார்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இப்பா என்ன மனுஷன்டா இவர் அப்படிலாம் நினச்சிருக்கேன் நான். இப்போது அவருக்கு ரிங்கிள்ஸ்லாம் பார்க்கும்பொழுது பரவாயில்ல, நம்ம பார்த்து ரசித்த எல்லாருக்குமே வயசாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் அவர் என்னதான் வயசாகிட்டு இருந்தாலும் அவர் ரோலை ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப எந்துவாக, ரொம்ப காமாக, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப காமானது, டைரக்டிங் ரொம்ப காமானதுன்னும் போது அவருமே அவருடைய ரோலை ரொம்ப காமாக அழகாக கொண்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா, அவரோட மோட்டோ என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு இந்த விஷயம் போதுமானது, நான் இதை மட்டும் வச்சுக்கிறேன், எனக்கு இது மட்டும் தான் போதும், எனக்கு இது மட்டும் தான் தேவை அப்படின்றதுல ரொம்ப கிளவராக இருந்தார். எனக்கு இதை தாண்டி எதுவுமே வேண்டாம் அப்படின்றத ரொம்ப கிளவராக இருந்தார். அண்ட் அந்த விஷயம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லும். அதில் சில மொமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸாக அதில் 5 to 7 கூஸ்பம் மொமெண்ட் இருந்துச்சு. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி அதில் 5 மொமெண்ட் ஒரு கூஸ்பம் மொமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, இட்லி சொல்கிறதுனா அவ்வளோ இஷ்டமா அப்படின்னு. எனக்கு கூட இட்லி சாப்பிட்றதுனா இஷ்டங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சில மொமெண்ட்லாம் ரொம்ப கூஸ்பம் மொமெண்ட் இருந்துச்சு, சில மொமெண்ட் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே படி ஒரு கேரக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே அவங்களுடைய ரோல்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக பிளான் பண்ணி அழகாக நகர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சினிமாவுடைய பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். சமுத்திரக்கனி ஆகட்டும், எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், பார்த்திபன் ஆகட்டும், இந்த மாதிரி ஆட்களை அவங்க லீட் ரோல் ப்ளே பண்ணல அப்படின்னாலுமே அவங்க ஒரு கேரக்டர் வராங்க அப்படின்னா மாஸ்பா, இந்த கேரக்டரை இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு, சூப்பராக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு பர்சன் மேலே மட்டும் ஒரு அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படின்னா, பார்த்திபன் அவர்கள் அவர் சும்மாவே 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபாய்க்கு நடிப்பார். இந்த மூவிலையுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில இடங்களில், நாட் ஆல் த இடங்கள். பட் ஸ்டில் சில இடங்களில்
தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தேவையில்லாமல் அன்வான்ட் 2 கேரக்டர் உள்ளே இருந்துச்சோ மூவிக்குள்ளே வந்து, அன்வான்டாக 2 கேரக்டர் வந்து தேவையில்லாமல் சுற்றிட்டு இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த 2 கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக என்ன கழுவி ஊற்றக்கூடாது, என்னம்மா நீ இப்போல்லாம் பேசுகிற அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் எனக்கு இது தேவையில்லாத தானே, இது ஏன் உள்ள விட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அந்த மூவியோட த்ரோ த மூவி என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துலேருந்து மாறக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கிரிப்பு பிடிச்சி டேரக்டர் வச்சுருந்தாரு அப்படின்னு தான் சொல்லும். அண்ட் ஃபைனலி ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி 2 பேரோட காம்போ வந்து பார்த்துருப்போம். என்ன மூவியில் பார்த்துருப்போம்னா திருச்சிற்றம்பலம் இந்த படத்தில் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுலேயுமே ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் வந்து ரொம்ப ஜாலியாக, ரொம்ப கேஷுவலாக அவங்க வந்து யூஸ்வலாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த பாண்டும் இந்த பாண்டும் சிமிலராக தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்பொழுது அது வந்து சென்னை அந்த மாதிரி ஊரில் எடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு கிராமப்புறத்தில் 2 பழம் சோபனா அந்த கேரக்டர் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எழுந்துருங்க நான் அம்மாவாட்டுறேன் அந்த சொன்ன விதமாகட்டும், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா வந்து இட்லி கடை வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் ஃபாரின் போகிறாரு. ஃபாரின் போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் ஸ்டில் அவங்க ஏன் பணக்காரங்களே ஆகலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமால்ல, ஏன் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து திரும்ப வந்து கேட்டிருந்தாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதாங்க கரெக்டு. அவங்க பாருங்கள் பணக்காரங்களே ஆகலை. என்னங்க லாஜிக்கே இல்லாமல் படம் எடுத்து வச்சுருக்கீங்க. விஷயம், நீங்கள் படத்தில் வந்து லாஜிக்கலாக எதிர்பார்க்கவே கூடாது. சில படங்களில் மேஜிக் மட்டும் தான் எதிர்பார்க்க வேண்டும். காதல் படங்களில் இந்த மாதிரி எமோஷன் படத்துலலாம் நீங்கள் மேஜிக் தான் எதிர்பார்க்கணும். அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, அது லாஜிக்கலான விஷயன்றதை தாண்டி ராஜ்கிரண் அவர்கள் தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே இந்த பழமையான விஷயம் எனக்கு போதும் அப்படின்றத வந்து காமிச்சிட்டே இருப்பாங்க. டேரக்டர் ஒவ்வொரு பிளேஸ்லையுமே த்ரூ த மூவி எனக்கு இந்த பழமை போதும், எனக்கு இந்த பழமை போதும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து சில பர்சன் ரிவ்யூவர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒத்துக்கவே முடியாதுங்க. ஏங்க ஒரு ஃபாரினில் வேலை செய்கிறாரு, ஒரு டிவிஎஸ் 50 கூட இருக்காதாங்க வீட்டில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த வந்து அந்த பழமை வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அது ஒன்று போதும், எனக்கு அது ஒன்று போதும் அப்படின்றத வந்து ராஜ்கிரண் காமிச்சிட்டே இருப்பாங்க. அது வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக கன்வே பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். கன்வே பண்ணது நம்ம பயபுள்ளைங்களுக்கு புரியல. என்னங்க படம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அருண் விஜய் வில்லனுடைய கேரக்டர். இப்போது ரீசன்ட் டைமாக ஒரு படம் வருது அப்படின்னா, அதில் ஹீரோவை ரசிக்கிறத விட வில்லனை ரசிக்கிறது, நெகட்டிவ் கேரக்டரை ரசிக்கிறதுன்றது வழக்கமாக போச்சு. இந்த கூலி மூவி ஆகட்டும், இப்போது இந்த மூவி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வந்த மூவி ஃபர்ஸ்ட்லாம் வில்லனை பார்த்தாலே ஏய் யாரா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் வில்லனை பார்த்தா யாரா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்மலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹீரோவை ரசிக்கிறத விட வில்லனை ரொம்ப நல்லா ரசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் இது வந்து இவருக்கு புதுசு கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிசிவி ஆகட்டும், சக்கச்சிவந்த வானம் ஆகட்டும், அண்ட் எண்ணெய் எறிந்தால் மூவி ஆகட்டும், ரொம்ப ஒரு பாலிஷான வில்லன் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஃபிசிக்கு, அவர் பேசுகிற விதம், அவர் வந்து ஹேண்டில் பண்ணுற திங்ஸு, நம்ம கட்ட பஞ்சாயத்து போகிற மாதிரிலாம் போக மாட்டார். ரொம்ப அழகாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங் இருந்த படங்களில் அவர் வில்லனாக நடிக்கும் பொழுதும் சரி, இப்போ ஒரு வில்லனாக நடிக்கும் பொழுதும் சரி, சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக கேரி பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் அவருடைய வில்லன் ரோலை அவர் எப்பயும் போல் அழகாக சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். இப்போது அதுக்கப்புறம் மியூசிக் அப்படின்னு வரும்பொழுது ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னாடியோ 1 மந்த் முன்னாடியோ சில பாட்டெல்லாம் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஓகே, இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டுன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாட்டுக்காகவே 2 மணி நேரம் படம் பார்த்த ஆள் நானு. ஸோ இந்த மூவில வந்து பெருசா எனக்கு எந்த பாட்டுமே வந்து உள்ள வரைக்கும் போன மாரி தெரியல. பட் ஸ்டில் ஜிவியோட மியூசிக் தான். ஜிவியோட மியூசிக்ல நம்ம நெறைய பாட்டு வந்து கேட்டிருப்போம், கொண்டிருப்போம். நெறைய ரிப்பீட்டடான சாங்ஸ்லாம் கேட்டுட்டுருப்போம். ஆனா எனக்கு இந்த மூவில வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே பெருசா எந்த பாடலுமே வந்துட்டு ரிப்பீட்டடா கேட்ட மாதிரியோ, இல்ல பாடிட்டே இருக்க மாதிரியோ, இல்ல ரீல்ஸ்ல வந்து பரவலா பேசப்பட்ட மாரியோ எனக்கு தெரியல. மேபி போக போக பழகிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த மூவின்னு வரும்பொழுது ரொம்பவே சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த பழமை போதும், ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து என்னதான் நெகட்டிவ் சைடில் நிறையா பேர் பேசியிருந்தாலும், ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, அவனுக்குன்னு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும், பட் ஸ்டில் சில விஷயங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா பாதுகாத்து தானே ஆகணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷூட் முடிச்சுட்டு போயிட்டு பிரியாணி கடை ஒன்று வச்சு பிரியாணி கடை நடத்தி எல்லாரும் வாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்தலான்னு இருக்கேன். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் மூவி நல்லா இருந்துச்சு. ஃப்ரம் மை பாயிண்ட் ஓகே, எனக்கு பிடிச்சிருந்தது. சில விஷயங்கள் வந்து சீரியலாக கன்வே பண்ணுற மாதிரி இருந்தாலும்
கன்வே பண்ணல. மேபி அது ரொம்ப எஃபெக்ட்ஸ் குடுத்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சத்தியமா அது சீரியலா தான் இருந்திருக்கும். இப்பவே நெறைய பேருக்கு வந்து அது சீரியல் மாரி தான் இருக்கு. அழுகாட்சியா தான் இருக்கு. எனக்கு வந்து அது சீரியலாவும் இல்ல, டாக்குமெண்ட்ரி மூவி மாரியும் இல்ல. ஒரு ஃபிலிம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல மீட் பண்ணலாம். அன்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாடா பாய்.